ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 குரு என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கணும். இது பக்கம் 106 ஆரம்பிக்கிறது. நேற்றைய தலைப்பு உபாத்தியாயரும் ஆச்சாரியரும் என்ற தலைப்பில் ஒரு 2 பேராக படித்தேன். அடுத்த பேராக உபாத்தியாயர் என்பவர் அத்தியாபகருக்கு உதவியாக துணையாக அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பவர். அத்தியாபகருக்கு உள்ள பெருமை இவருக்கு இல்லாமல் கொஞ்சம் இன்ஃபீரியராக நினைக்கும்படியும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. அது என்னவென்று சொல்கிறேன். வேதம் கற்றுக் கொடுப்பவரான அத்தியாபகர் என்பவரில் 2 தினசுகள் உண்டு. ஒன்று ஆச்சாரியர், இன்னொன்று உபாத்தியாயர் என்று ஸ்மிருதிகளில் சொல்லியிருக்கிறது. ஆச்சாரியருக்கும் உபாத்தியாயருக்கும் என்ன வித்தியாசம் என்று ஸ்மிருதிகளில் ரொம்பவும் சிறப்பாக கருதப்படும் மனுஸ்மிருதியிலிருந்து தெரிகிறது. ஆச்சாரியர் என்பவர் வயிற்று பிழைப்புக்காக பாடம் சொல்லிக் கொடுப்பவர் அல்ல. பிராமணனின் கடமை தனக்கு தெரிந்த வித்தை தன்னோடு அழியாமல் என்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கும்படி செய்வது என்று ஒன்றாகவே அவர் குருகுலம் அமைத்து பாடம் சொல்லித் தருவார். சேர்கிற சிஷ்ய பிள்ளைகளிடம் அவர் ஃபீஸ் தட்சிணை பேசிக்கொள்ள மாட்டார். பாடமெல்லாம் கற்றுக் கொடுத்து முடித்த பிறகுதான் சாதாரணமாக இதற்கு 12 வருஷங்கள் ஆகும். சிஷ்யனே விஞ்ஞாபித்து கொண்டதன் மேல் அவர் ஏதாவது தட்சிணை கேட்பார். பொன்னை வைக்கிற இடத்தில் பூவை வைத்தாலும் திருப்தியாக இருந்து விடுவார். சத்வித்தை சத்பாத்திரத்தில் போய் சேர வேண்டும் என்று ஒன்றுக்காகவே தொண்டை தண்ணீரற்ற பாடம் சொல்லிக் கொடுத்து அதோடு ஸ்கூல் பீரியடை முடிந்தபின் மாணவன் தொல்லை இல்லை என்றில்லாமல் அவனை தன்னுடனே வருஷக்கணக்கில் சேர்ந்து வசிக்கும்படியாக குருகுலம் வைத்துக்கொண்டு அவன் நல்ல ஒழுக்கசாலியாக உருவாவதற்கும் பொறுப்பு எடுத்துக்கொள்பவரே ஆச்சாரியர். இப்படி அநேக குருகுலங்கள் அங்கெங்கேயும் இருந்த தேசம் இது என்று நினைத்தாலே பெருமையாக இருக்கிறது. பசித்தவன் பழங்கணக்கு பார்ப்பதாக இது முடிந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் ஆச்சாரிய பெயர் போட்டு கொண்டிருக்கும் நாங்கள் தொண்டை தண்ணி வற்ற சொல்லிக் கொண்டிருப்பது. போதனை ஜீவோனோபாயமாக இம்மாதிரி வருங்காலத்தில் வித்தியை வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துக்காக இல்லாமல் வயிற்று பிழைப்புக்காக பாடம் சொல்லித் தருபவர் தான் உபாத்தியாயர் என்று அவரை ஆச்சாரியரிடமிருந்து வித்தியாசப்படுத்தி மனுஸ்மிருதி சொல்லியிருக்கிறது. ஃபீஸுக்காக செய்கிற இவரை பிருதக அத்தியாபகர் என்று கூலிக்காக வேலை செய்பவர் என்று சொல்லியிருக்கிறது. வேத வித்தியில் ஏதாவது ஒரு பகுதியை மட்டும் போதித்து அதற்காக இவர் சம்பளம் பெறுவார். ஏகதேசம் து வேதஸ்ய வேதாங்கான்யபிவா புனः யோ அத்தியாபயதி விருத்தியர்த்தம் உபாத்தியாய ச உச்சதே. பழைய நாட்களில் இப்படி விருத்தியர்த்தம் ஜீவனோபாயத்துக்காகவென்றே வயிற்று பிழைப்புக்கென்றே பாடம் சொல்லிக் கொடுத்தவர்கள் மிகவும் குறைவு. குருகுலங்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் அசுத்திப்படியாமல் நல்ல ஆசிரியர்களாலேயே நடத்தப்பட்டு வந்தன. ஆனாலும் இப்படி கூலிக்காக வேலை செய்கிறவர்களும் சில பேர் அப்பொழுதே இருந்திருப்பதால் தான் தர்மசாஸ்திரங்களிலே இவர்களை பற்றி பிரஸ்தாபம் வந்திருக்கிறது. குரு ஆச்சாரிய ஒற்றுமை வேற்றுமை, குரு யார், ஆச்சாரியர் யார், உபாத்தியாயர் யார் என்றெல்லாம் தர்மசாஸ்திரங்களில் டெஃபினிஷன் இலக்கணம் கொடுத்திருக்கிறது. உபநயனத்தில் பிரம்மோபதேசத்தில் காயத்ரி உபதேசிப்பதில் ஆரம்பித்து முடிவான வேதாந்த தரிசனம் வரையில் எவர் கற்பிக்கிறாரோ அவரே குரு என்றும், பிரம்மோபதேசம் இல்லாமல் சாஸ்திரங்களை மட்டும் எல்லாவற்றிலுமோ அல்லது சிலவற்றையோ போதிப்பவர் ஆச்சாரியர் என்றும் ஒரு பாகுபாடு உண்டு. திருஷ்டாந்தமாக கிருஷ்ணருக்கு உபநயனம் பண்ணினவர் கர்காச்சாரியர், வித்யாபியாசம் கொடுத்தவர் சாந்திபனி என்ற வேறொருவர். பொதுவாக குரு என்ற பதம் சம்பிரதாய கட்டில் அதிகம் வராமல் அருளினால் எவருக்கும் எதையும் சொல்லிக் கொடுப்பவரை குறிப்பதாகவும், ஆச்சாரிய பதம் குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் கட்டுத்திட்டமுள்ளதான போதனையை வித்வத்தினால் கொடுப்பவரை குறிப்பதாகவும் நினைக்கும் வழக்கம் இருக்கிறது. இதற்கு பொருந்துவதாக தர்மசாஸ்திரங்களிலே ஒன்றில் எந்த பாஷையில் வேண்டுமானாலும் உபதேசம் தருபவர் குரு என்றும், வேத அத்தியாபனம் மட்டும் பண்ணி வைப்பவர் ஆச்சாரியர் என்றும் சொல்லியிருப்பதாக ஞாபகம். குரு என்பவர் தத்தாத்திரேயரை போல எந்த கட்டுப்பாடான சம்பிரதாயத்திலும் வராமல் அருள் சக்தியாலேயே ஆத்மாபிருவத்தி அளிப்பவர் என்றும், ஆச்சாரியர் என்பவர் கட்டுப்பாடான ஒரு சம்பிரதாயப்படி வரையறுக்கப்பட்ட சித்தாந்தத்தை விஸ்தாரமாக நம் பகவத் பாதாளை போல போதிப்பவர் என்றும் பொதுவாய் சொல்கிறோம். இதனால்தான் தத்த குரு என்கிறோமே தவிர தத்தாச்சாரியார் என்பதில்லை.
அறிவு வழியில் சிஸ்டமேட்டிக்காக உபதேசித்த பகவத்பாதாள் போன்றவர்களுக்கு அருள் சக்தியும் இருந்தபோது சங்கராச்சாரியார் சங்கர குரு என்று இருவிதமாகவும் சொல்லதாக ஏற்பட்டது. ஆனால் மேலே காட்டினார் போல் சாஸ்திரங்களை பார்த்தால் டெபினேஷன்கள் வேறுவிதமாக இருக்கின்றன. தர்ம பிரமாணங்களில் எல்லோரும் குறிப்பிட்டு சொல்லும் மனுஸ்மிருதியில் மேலே குருவுக்கு சொன்ன இலக்கணத்தை தான் ஆச்சாரியனுக்கும் சொல்லியிருக்கிறது. அதாவது அவன் சிஷ்யனுக்கு பூணல் போட்டு காயத்ரி உபதேசிப்பதில் ஆரம்பித்து வேத சாஸ்திரங்கள் முடிய சகலமும் பாக்கி இல்லாமல் கற்பிக்கணும் என்று சொல்லியிருக்கிறது. உபநீய தூயக சிஷ்யம் வேத அத்தியாபயே திஜக சகல்பம் சரஹஸ்யம் சதம் ஆச்சாரிய பிரக்ஷதே. குரு என்பதற்கு ரொம்பவும் தெய்வத்தன்மை கொடுத்து இன்னொரு அர்த்தம் சொல்வதுண்டு. பரபிரம்மம் என்பது குணமும் ரூபமும் இல்லாத வஸ்து. அப்படிப்பட்ட ஒன்றை எப்படி நாம் குணரூபங்களே அறியக்கூடிய மனசில் கொண்டு வருவது? இப்படி கொண்டு வருவதற்காகத்தான் பரபிரம்மே கருணையோடு குணத்தையும் ரூபத்தையும் தரித்து கொண்டு மனுஷன் மாதிரி வருகிறது. அவரைத்தான் குணத்தை குறிப்பிடும் கு, ரூபத்தை குறிப்பிடும் ரு ஆகிய இரண்டையும் சேர்த்து குரு என்று சொல்வது என்பதாக அர்த்தம் சொல்லுவது உண்டு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.